தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய சம்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொருடைய கையின் கிரியைகளின் மேலே நீர் பிரியமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஜெப வேளையில எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சம்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களில ஆசீர்வதிங்க. அன்றைய உடைய பிள்ளைகள் எதையும் இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க சுவாமி. அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள், தேவனுக்கு பிரியமாய் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முற்றிலுமாய் நீர் அழித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.